தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's number 1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷ் மற்றும் மியான்மர்ல இருக்கக்கூடிய அசாதாரண அரசியல் சூழ்நிலைகள், நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷுடைய அசாதாரண அரசியல் களம், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, இதனால் இந்தியாவிற்கு என்னென்ன சாதகங்கள் பாதகங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். அதனுக்காக நான் கவிபாரதி. பங்களாதேஷ் மிலிட்டரி ஜெனரல் வக்கர் உல் ஜமானுக்கும் இடைக்கால அரசினுடைய சீஃப் அட்வைசராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ்க்கும் இடையான கருத்து வேறுபாட்டு இருக்குது. பிறகு பங்களாதேஷில் அசாதாரணமான சூழல் நிலவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் பிரதான கட்சிகளில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி BNPயும் பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்காவில் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க. இது பங்களாதேஷில் மிக அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்குது. இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இவங்க ஒரு தெளிவான ஒரு ரோட் மேப் கேட்குறாங்க. பங்களாதேஷில் எப்போ எலெக்ஷன் நடத்த போகிறாங்க, எப்படி எலெக்ஷன் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த BNP கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான தரிகே ரஹ்மானும் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே பங்களாதேஷில் தேர்தல் நடத்தப்படும்னு ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்தாதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடியது நான் முன்பே சொன்ன மாதிரி 2024 ஆகஸ்ட் 5 அப்போ இடஒதுக்கீடு சம்பந்தமான மாணவர்களுடைய கிளர்ச்சினால ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணாங்க. இவங்க ராஜினாமா பண்ணதையும் இதன் காரணமாக இடைக்கால அரசு ஒன்று தோற்றுவிக்கப்படுது. அதனுடைய சீஃப் அட்வைசராக முகமது யூனிஸ் இருப்பாருன்னு அறிவித்ததும் பங்களாதேஷோடைய மிலிட்ரி ஜெனரலான வக்கர் உல் ஜமான் தான். ஆனால் இவர்கள் யார் ஒரு பதவியை தோற்றுவிச்சு அதில் அமர வச்சாங்களோ அவங்களுக்கும் இந்த யூனிஸ்க்கும் இடையான கருத்து வேறுபாட்டிற்கு காரணமும் அதே போல் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, அமெரிக்கா. இதை ஷேக் ஹசீனாவே சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கடந்த பதவியிலே இதை பற்றின விரிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய கிளர்ச்சினால தான் ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு கூறப்பட்டாலும் ஷேக் ஹசீனா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டு, இந்த ஐலாண்டில் தன்னுடைய இராணுவ பேஸை அமைக்கிறதுக்காக அமெரிக்கா கேட்டிருந்தாங்க. ஆனால் அதற்கு நான் அனுமதி கொடுக்கலங்கிறதுனால தான் அமெரிக்கா மாணவர்களை தூண்டிவிட்டு இந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தி அதனால தான் தன்னுடைய பதவி பறிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதுக்கும் இவர்களுடைய கருத்து வேறுபாடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி இரண்டு பேருமே மியான்மரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக மியான்மரில் 2 தரப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று மியான்மருடைய இராணுவம், இன்னொன்று அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ட்ரைபல் இனம். இந்த இராணுவத்திற்கு சைனா ஆயுதங்கள்லாம் வழங்குது. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்குறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் திறம்பட அவங்களால ஆயுதங்களை வழங்க முடியல. அதற்கு காரணம் இந்தியாவை ஒட்டி உள்ள பகுதியிலும் அந்த கடல் பரப்புலையும் அமெரிக்காவுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் கூட, அதாவது இராணுவ தளம் கூட கிடையாது. அதை அமைக்கிறதுக்காக தான் பங்களாதேஷுக்கு சொந்தமான இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை கேட்டிருந்தாங்க. இதற்கு தான் ஹசீனா மறுப்பு தெரிவித்ததுனால மாணவர்களை தூண்டிவிட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அவங்கள பதவி விலக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, யூனிஸுக்கும் இராணுவ ஜெனரலுக்கும் இடையான கருத்து வேறுபாட்டிற்கு அமெரிக்கா எப்படி காரணமாக இருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா மியான்மருக்குள்ளேயும் பங்களாதேஷ்குள்ளேயும் நுழையிறதுக்கு வேற ஒரு யுக்தியை கையாண்டாங்க. அது என்னன்னா, ராக்கினி அகதிகளுக்கு உதவுறதுக்காக ஒரு ஹியூமனிடேரியன் காரிடாரை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு தான் இப்போது முகமது யூனிஸ் தரப்பிலான இந்த இடைக்கால கவர்மெண்ட் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே முகமது யூனிஸ் மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அவர் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பல இடங்களில் தெரிவிச்சுட்டு இருந்தார். சைனா, பாகிஸ்தான், அமெரிக்காவுக்கெல்லாம் சாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னும்
அப்படின்னும் பலவிதமான கருத்துக்கள் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இவர் இருக்கிறாரு அப்படின்னும் ஒரு தரப்பு வந்து சொல்லப்பட்டுச்சு. அமெரிக்காவினால தான் இவர் வந்து சீஃப் அட்வைசராகவே ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் தான் இவங்க வந்து அமெரிக்கா மறைமுகமாக ஐநாவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலயமா உருவாக்கப்பட்ட இந்த ஹியூமானிட்டேரியன் காரிடாருக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனால் இதுதான் மிலிட்ரி ஜெனரலுக்கும் யூனிஸ்க்கும் இடையான கருத்து வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்குது. இந்த காரிடார் வரதில் மிலிட்ரி ஜெனரலுக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதனால தான் இப்போதைக்கு இந்த காரிடார் எதுவும் வந்து அமைக்கப்படாது, இந்த வருஷம் இறுதிக்குள்ளே வந்து பங்களாதேஷில் வந்து தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் பங்களாதேஷினுடைய ஊடகங்களில் வந்து ஒரு செய்தி தீயாக பரவச்சு. இடைக்கால அரசுடைய சீஃப் அட்வைசராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்ய போகிறாரு அப்படின்னு. ஆனால் அதற்கு வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் விடலை அப்படின்னும் கூறப்பட்டுச்சு. என்னன்னா இவர் பதவி விலகிறதா சொன்னதுக்கு பிறகு அவர்களுடைய ஆதரவாளர், அதாவது யூனிஸோடைய ஆதரவாளர்களாம் சென்று அவரை சந்தித்து உங்களுடைய வந்து தேவை வந்து இப்போது பங்களாதேஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பங்களாதேஷை அப்படியே விட்டுட்டு உங்கள் பதவி வந்து ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அவர் இப்போதைக்கு பதவி விலக மாட்டார் அப்படின்னும் அவருடைய தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் முகமது யூனிஸ் வந்துட்டு ஒரு திடீர் அட்வைசர் கவுன்சிலை வந்து கூட்டியிருந்தாங்க. கூட்டினதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு தகவலையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உட்புறத்திலிருந்தும் வெளிப்புறத்திலிருந்தும் தொடர்ந்து வந்து அழுத்தங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால முன்னேற்ற பாதையை நோக்கி எங்களால் நகர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகிறதுக்கு முன்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட வந்து சிமிலராக இருந்துச்சு. இதனால் மறுபடியும் பங்களாதேஷினுடைய அரசியல் களத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழல் வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஷேக் ஹசீனா தன்னுடைய முகநூலில் வந்து ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் இப்போது வந்து தீயாக பரவிக்கொண்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பங்களாதேஷில் இப்போ இருக்கக்கூடிய இந்த இடைக்கால அரசு பங்களாதேஷை அமெரிக்காவுக்கு வந்து விற்றுட்டாங்க, காசுக்காக வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைக்கால அரசு கடந்த மே 12, 2024 அப்போ ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி லீக் கட்சியை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதற்கும் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இவர்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பங்களாதேஷினுடைய அரசியல் அமைப்பில் இப்போது முகமது யூனிஸ் வகிக்கக்கூடிய ஒரு பதவியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க பங்களாதேஷினுடைய அரசியல் அமைப்பையே மாற்றுறதுக்கு வந்து முயற்சிக்கிறாங்க. இது 1971 பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்த அந்த போரில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டு அமெரிக்காவுக்கு தாரை வார்க்கப்படாதது தான் தன்னுடைய தந்தையான முஜிபுர் ரஹ்மானுடைய உயிர் பறிப்போனதற்கும் தான் பதவியிலிருந்து இறக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க தன்னுடைய தந்தையோட மரணத்திற்கு காரணம் இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டு அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படாதது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் முஜிபுர் ரஹ்மானுடைய இறப்பிற்கு என்ன காரணமாக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 15, 1975 அப்போ மிட் லெவல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் முஜிபுர் ரஹ்மானுடைய இல்லத்திற்கு சென்று தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் தான் முஜிபுர் ரஹ்மானுடைய 2 மகள்களை தவிர மீதி இருந்த முஜிபுர் ரஹ்மான், அவருடைய மனைவி, அவருடைய மகன்களுடைய மனைவிகள் இவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1974 அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் ஒன் பார்ட்டி ஸ்டேட் பேஸ்டு கவர்மெண்ட்டை வந்து கொண்டது. அதாவது ஒரே ஒரு கட்சி தான் வந்து பங்களாதேஷை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒன் பார்ட்டி ஸ்டேட் பேஸ்டு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தது தான் அவர்களுடைய இறப்பிற்கு காரணமாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தற்போது ஷேக் ஹசீனா தன்னுடைய தந்தையோடைய மரணத்திற்கு காரணம் செயின்ட் மார்ட்டின் ஐலாண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போல் பல்வேறு வகையான கருத்துக்கள், பல்வேறு வகையான அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுனால பங்களாதேஷில் அசாதாரண ஒரு சூழல் வந்து நிலவிட்டு இருக்கு. இந்தியா கிழக்கு பகுதியில் பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்தியா கிட்ட தற்போது வந்து 3 S-400 சிஸ்டம் இருக்கு. அதில் ஒரு S-400 சிஸ்டத்தை வந்து பங்களாதேஷினுடைய எல்லையில் வந்து நிறுவியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிகுரி காரிடாரில் இருக்கக்கூடிய
ஒரு மேஜர் ஏர்பேஸான ஹசிமரா ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸில் தான் ரஃபேல் 101 ஸ்குவாட்ரன் இருக்காங்க. இந்தியா கிட்ட மொத்தம் 2 ரஃபேல் ஸ்குவாட்ரன் தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலையும், இன்னொன்று இந்த ஹசிமரா ஏர்பேஸ்லேயும் தான் இருக்குது. இந்த ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்களையும் வீரர்களையும் வந்து இந்தியா வந்து தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ்லேருந்து ரோடு வழியாக நடைபெற்ற அனைத்து வர்த்தகங்களையும் வந்து இந்தியா வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 2 போர்ட் மூலயமா தான் பங்களாதேஷ் தன்னுடைய வர்த்தகத்தை வந்து மேற்கொள்ளணும், ட்ரேடை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னும் இந்தியா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அசாதாரண சூழ்நிலையை பங்களாதேஷ் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? பங்களாதேஷ்ல விரைவில் வந்து தேர்தல் நடத்தப்படுமா, இல்ல ராணுவ ஆட்சியை தொடருமா, இல்ல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சியை தொடருமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.